सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. வணக்கம். என் பேரு கிருத்திகா ராஜகோபாலன். நானும் எங்க அக்கா நிஹாரிகா ராஜகோபாலனும் தேசத்வனி அப்படின்னு ஒரு மென்டல் வெல்னஸ் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் ரன் பண்றோம். இப்போ நாங்க எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் பேசின்னு இருக்கோம். எபிசோட் 1 and 2 ஏற்கனவே பேசியாச்சு. அதுல எக்ஸாமுக்கு 1 month முன்னாடி, ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம், இன் பிட்வீன் எக்ஸாம்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம் அன்னைக்கு எப்படி இருக்கணும், எக்ஸாம் எழுதச்ச என்ன மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி நாங்கள் பேச போகிறோம். நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றச்ச 3 முக்கியமான விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று எக்ஸாமோட வென்யூ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவை, அது ஃபைனலா எக்ஸாம் எழுதறச்ச நம்மளுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கும், பிளஸ் சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அது எழுதுறதுக்கு. முதல்ல வென்யூ அப்படின்னு வச்ச, யூஸ்வலாவே போர்டு எக்ஸாமுக்கு வேற ஒரு சென்டர் தான் இருக்கும், நம்மளோட ஸ்கூல் இருக்காது, வேற ஒரு ஸ்கூலுக்கு தான் போய் எழுத சொல்லுவாங்க. அப்படி இருக்கறச்ச நம்ம வேற ஏரியாலேருந்து வரோம், இல்லை இந்த ஸ்கூல் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா முன்னாடியே நம்ம பேரண்ட்ஸோடையோ இல்லைன்னா வீட்டில் எல்டர்ஸோடையோ சேர்ந்து போய் அந்த வென்யூ எங்க இருக்கு ஏதுன்னு பார்த்துட்டு வர்றது பெட்டர். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஸ்கூல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும் ஒரே ஏரியால. அதோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கும், சிபிஎஸ்இ ஸ்கூல் ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் அன்னைக்கு போய் இதெல்லாம் தேடின்னு இருந்தா லாஸ்ட் மினிட்ல ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். இந்த டென்ஷனை அவாய்ட் பண்ணணும்னா முன்னாடியே இந்த வென்யூ எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். நம்ம எக்ஸாம் சென்டருக்கு டைமுக்கு போறதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஏர்லியா போனா இட் இஸ் ஈவன் பெட்டர். இப்போ 9 o'clock எக்ஸாம் அப்படின்னா நமக்கு 8 o'clock இருந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம சிட்டியில டிராஃபிக் இருக்கு, நிறைய டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பெட்டர் நாட் டு டேக் அ சான்ஸ் அண்ட் ரீச் ஏர்லி. இன்னொரு விஷயம் எக்ஸாம் வென்யூல போய் 9 o'clock எக்ஸாம் அப்படின்னா 8:50 8:45 வரைக்கும் புக்கை வச்சுட்டு ரிவைஸ் பண்றது இஸ் நாட் அட்வைசபிள். முடிஞ்சா புக்கை வீட்லயே வச்சுட்டு ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட்டோட போறது தான் பெட்டர். லாஸ்ட் மினிட் நம்ம அந்த கடைசி 15 minutes படிக்க போறது ஒன்றும் நம்மளுக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா இருந்துட போறது இல்லை. அந்த லாஸ்ட் 15 to 30 minutes நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் இன்னும் முக்கியம். நான் ப்ரீவியஸ் எபிசோட்லயே சொல்லியிருந்தேன், நம்ம எக்ஸாமுக்கு தேவையான ஐட்டம்ஸ், ஸ்டேஷனரியா இருக்கட்டும், ஹால் டிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு நாள் முன்னாடியே எடுத்து வைக்கணும் அப்படின்னு. ஜஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் உங்க கையில இருக்கா. ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, தேவையான பென், பென்சில், ஸ்டேஷனரி, ஜாமெட்ரி பாக்ஸ், எதெல்லாம் வேணுமோ அது உங்க கையில இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கிளம்புறதுக்கு முன்னாடி. வென்யூ ரீச் ஆயிட்டு கூட ஹால் டிக்கெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும், ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸுக்குமே அது தேவை. ஸோ எக்ஸாம் எழுதறச்ச கூட அது எங்க வச்சிருக்கீங்களோ சேஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ப்ரிப்பேர்டா போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை கொடுத்த உடனே 2 to 3 times எல்லா கொஸ்டின்ஸையும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு தடவை படிச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு ரிகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் ஆன்சர்ஸ் கான்ஃபிடென்ட்டா தெரியும், எதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சுக்கிறதுக்கு, பிளான் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறச்ச ஆன்சர் ஷீட்ல உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை எழுதணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எழுதறச்ச போத் இந்த ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் எனிவேர் இன் யுவர் ஆன்சர் ஷீட் எங்கேயுமே நம்மளோட பேரையோ இல்லை நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே எழுதக்கூடாது. இது உங்க ஸ்கூல்லேயே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு தடவை நான் ரீஇட்டரேட் பண்றேன்.
என்ன டீட்டெயில்ஸ் எழுத சொல்லியிருக்காங்களோ அதை மாத்திரம்தான் நம்ம மெயின் பேஜ்ல எழுதணும். இப்போ எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு வரைச்ச யூஸ்வலா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, டி அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல கொடுப்பாங்க இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் இட் இஸ் பெட்டர் டு ஸ்டிக் டு தட் ஆர்டர். ஏன்னா செக்ஷன் ஏ எனக்கு தெரிஞ்சு இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறமா போக போக ஆன்சரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, எக்ஸாம் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு தே வில் நாட் ஹாவ் அ லாட் ஆஃப் டைம் டு கோ த்ரூ யோர் கொஸ்டின் பேப்பர் ஆர் ஆன்சர் பேப்பர். இப்போ நீங்க வந்து செக்ஷன் பை செக்ஷன் நீட்டா எழுதுனீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் த பர்சன் கரெக்டிங் இட். நீங்க எழுதின இன்ஃபர்மேஷன் எதையும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு கரெக்ட் பண்ணதுக்கு பெட்டரா இருக்கும். அண்ட் யுவர் சான்சஸ் ஆஃப் ஸ்கோரிங் வில் இம்ப்ரூவ். இன்னொரு விஷயம் எழுதறச்ச மேக் ஷூர் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் லெஜிபிளா, நீட்டா புரியற மாதிரி எழுதுறோம். அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் நடுவுல கேப் விட்டு நீட்டா லைன் ட்ரா பண்ணி இந்த மாதிரி எழுதினா ப்ரெசன்டேஷன் நீட்டா இருந்தாலே நல்லா இருக்கும் ஆன்சர் ஷீட்டு. ஒன் மோர் திங் இஸ், ஒவ்வொரு ஆன்சருக்கும் கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கும். அதை அண்டர்லைன் பண்றது அப்படின்றது முக்கியம். அதுக்குன்னு நீங்க எழுதிட்டு இருக்கிறச்சே அண்டர்லைன் பண்றதை விட ஃபுல் கொஸ்டின் பேப்பரையும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணி முடிச்சிடுங்க. கடைசி 10 minutes 15 minutes இந்த மாதிரி லைன் போடுறதுக்கு, அண்டர்லைன் பண்றதுக்கு இதுக்கு அலோகேட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வைஸ் பெட்டரா இருக்கும். முக்கியமா லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எழுதறச்ச முடிஞ்ச வரைக்கும் அது புல்லட் பாயிண்ட்ஸா எழுதினா பெட்டரா இருக்கும். ஏன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் கவர் பண்றீங்க அப்படின்றது ஆன்சர் பேப்பரை படிக்கிறவங்களுக்கு ஆப்வியஸா இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான டிப்ஸ். இப்ப வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் எக்ஸாம் எழுதுறச்சு அப்படின்றத சொன்னேன். இப்ப வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மேக் ஷூர் தட் யூ அட்டெம்ப்ட், எல்லா கொஸ்டினையும் அட்டெம்ப்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸா இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்தாலும் சரி, உங்களுக்கு அதுல என்ன தெரியுமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு வரணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. தேர் வாஸ் அன் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் என்னோட எக்ஸாம்ல. அதை அட்டெம்ப்ட் பண்ணவங்களுக்கு தே ரிசீவ்ட் ஃபுல் மார்க்ஸ். அட்டெம்ப்ட் பண்ணாத விட்டவங்களுக்கு தேர் வாஸ் நோ ஸ்கோப் டு கிவ் மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வர்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, தெரியாத கொஸ்டின்ஸுக்கு சம்டைம்ஸ் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதுறதுக்கோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எழுதுறதுக்கோ சம் கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதனால எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணாம இருங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு எழுதினா நம்ம ஸ்ட்ரைக் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். உங்க ஆன்சர் பேப்பர் பார்க்கறச்சே நீட்டா இருக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணாம எழுத ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ கிளாஸ்மேட்ஸோ சுத்திர இருக்கிறவங்க யாராவது கூப்பிட்டாலோ திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்திருக்கிறது எக்ஸாம் எழுதுறதுக்கு. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளில போய் கேட்டுக்கலாம் எதுவா இருந்தாலும். அந்த 3 மணி நேரம் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசி எதுவும் ஆக போறது இல்லை. ஸோ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் when your classmates or friends or anybody calls you. அதுவும் இல்லாம யூஸ்வலா ஸ்கூல் ஜோன் அப்படின்னா சவுண்ட் லிமிட்டடா தான் இருக்கும். பட் பை சான்ஸ் ரோட்ல போற வண்டி ஹார்ன் பண்ணாலோ இல்லைன்னா பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது ஆனாலோ எந்த நாய்ஸுமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே கொஸ்டின் பேப்பர் மேலேயும் நீங்க எழுதுற ஆன்சர் மேலேயும் தான் இருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்டட் டு சே இஸ், நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டோம். இப்போ 3 hours கொடுத்துருக்காங்க, நம்ம 2.5 hours முடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே ஆன்சர் பேப்பரை கொடுத்துடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவையோ 3 தடவையோ செக் பண்ணுங்க உங்க எல்லா ஆன்சர்ஸையுமே. மேக் ஷூர் யூ செக் வெதர் யூ ஹாவ் அட்டெம்ப்டட் ஆல் த கொஸ்டின்ஸ்ல எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டீங்களா, ப்ரெசன்டேஷன் நீட்டா இருக்கா, எல்லாம் லேபிள் பண்ணியாச்சா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லா ஷீட்ஸையும் ஆர்டர்ல வச்சு பேஜ் நம்பர் எழுதணும். பேஜ் நம்பர் எழுதினா அவங்களுக்கு வந்து
அடுத்தடுத்து என்ன சீக்வன்ஸ் வருதுன்னு கரெக்ட் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். பேஜ் நம்பரும் எழுதிட்டு எல்லாத்தையும் கரெக்டா ஆர்டர்ல வச்சு டைப் பண்ணணும் ஃபைனலா. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. சீக்கிரமா முடிச்சிட்டேனே, நான் டக்குன்னு கொடுத்து அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாம அந்த ஃபுல் 3 hours எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம் எழுதச்ச நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டிப்ஸ். இந்த 3 எபிசோட்லயுமே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் நான் புதுசா சொல்லிடல. இது எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைச்ச நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்தான். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ஒருத்தர் சொல்றச்சதான் நம்மளுக்கு ஞாபகம் வந்து கான்சியஸா நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா டென்ஷன் என்ன குறைஞ்சிடவா போறது அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், நம்ம ஹால் டிக்கெட் மறக்கிறதோ இல்லைன்னா நம்ம வந்து சரியா ஹெல்த்தை பார்த்துக்காம இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தான் ஒன்னா சேர்ந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகும். நம்ம இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே மோஸ்ட்லி நம்ம காமா எக்ஸாம் எழுத முடியும். ஐ ஹோப் ஆல் தீஸ் 3 videos were useful. Please share this with all students in class 10, 12. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ரொம்ப நன்னா எழுத போறீங்க, சூப்பரா எழுத போறீங்க. ஆல் த பெஸ்ட்.